லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. நார்ச்சத்து புரதச்சத்து நிறைந்த பச்சை பயிரை வச்சு தாங்க பிரேக்ஃபாஸ்ட் செய்யப்போம். இது பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு பச்சை பயிருங்க, அதே கப்பால் 1/4 கப்பு வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ வந்து ரெண்டுத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி 2 டைம் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாங்க. பச்சை பயிரும் உளுத்தம் பருப்பும் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம வந்து 3 ஹவர் இல்லைன்னா 4 ஹவர் வந்து ஊறட்டங்க. அப்புறமா வந்து 1 கப்பு அவல், நான் சிவப்பு அவல் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த வெள்ளை அவல்னா எடுத்துக்கோங்க, சிவப்பு அவல்னா எடுத்துக்கோங்க. அது வந்து 1 கப்பு எடுத்து அதையும் வந்து 2-3 டைம் நம்ம வந்து நல்லா அவலை வந்து நல்லா கழுவிக்கலாங்க. அவலை கழுவிட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வைக்கணுங்க. அவளையும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அவல் வந்து சீக்கிரம் ஊறிடும், ஆனால் பச்சை பயிர் வந்து லேட்டாக ஊறுங்க. அதனால் 3 ஹவர் 4 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை பயிர் வந்து நல்லா ஊறிடுச்சு. அவலும் வந்து அதே போல் நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள், அவலும் வந்து நல்லா ஊறிடுச்சு. மிக்சியில் இப்போ நம்ம வந்து பச்சை பயிர் ஊற வச்சோம் பாருங்கள். பச்சை பயிரும் உளுத்தம் பருப்பும் அதை போட்டுக்கலாம். நம்ம அது போட்டினோடனே நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து 1 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. பச்சை பயிர் ஊற வச்சோம் பாருங்கள், அந்த தண்ணியை ஊற்றி நம்ம வந்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரணுங்க. நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து அவலும் வந்து நம்ம போட்டு அதே போல் மிக்ஸி ஜாரில் அவல் போட்டு நைஸாக அரைச்சின்னு வந்துடலாங்க. இதுக்கு வந்து பச்சை மிளகா, இஞ்சி அதெல்லாம் போட தேவையில்லைங்க. இப்போ தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சின்னு வந்துட்டோம் பாருங்கள். அதையும் வந்து பச்சை பயிர் போட்டு வச்சோம் பாருங்கள் பவுலில், அதிலே போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸி அலம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. தண்ணி பத்தலைனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வைக்கலாங்க. 2 ஹவர் இல்லைன்னா 3 ஹவர் புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் வந்து கலக்காய் கொட்டை எடுத்துருக்கோங்க. இது பச்சை வேர்க்கடலைங்க. இது வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இல்லை, ஓரளவுக்கு வறுத்தானோடனே 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா வறுத்து கொடுக்கணுங்க. நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், செவந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கலக்காய் கொட்டை கடலைப்பருப்புலாம் போட்டிருக்கோம் பாருங்கள், அது எடுத்துடலாங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறமா வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலைங்க. 2த்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துகிட்டு இப்போ ஆறின உடனே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. நம்ம வறுத்த கலக்காய் கொட்டை கடலைப்பருப்புலாம் அதே போல் பச்சை மிளகாவும் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. புளி போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்புங்க போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா கூட எடுத்துக்கோங்க. சட்னிக்கு ஒரு தாளிப்புங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நம்ம பொரிஞ்ச உடனே சட்னியில் எடுத்து ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, தாளிச்சிட்டோம். இந்த தோசைக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் 2 ஹவர் புளிக்க வச்சேங்க. எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு இவ்வளோ தாங்க புளிச்சிருக்குது. நீங்கள் புளிக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் 1 ஹவர் கூட புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு தவா வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றலாங்க. பாருங்கள், நீங்கள் குண்டாக ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாங்க, இல்லைன்னா மெலிசாவும் ஊற்றிக்கலாங்க. தோசை வந்து ரொம்ப நல்லா வருங்க. நெய்னா ஊற்றிக்கோங்க, எண்ணெய்னா ஊற்றிக்கோங்க. பச்சை பயிரில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. அதே போல் வந்து நம்ம வந்து சிவப்பு அவல் எடுத்துருக்கோங்க. அதுலேயும் வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இது மாதிரி வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கணும்னா பச்சை பயிரும் அவலும் நம்மளுக்கு வந்து சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். பாருங்கள், ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹெல்த்தியான தோசைக்கு வந்து வேர்க்கடலை பச்சை மிளகாய் சட்னி சூப்பராக நல்லா இருக்குங்க.
ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஹெல்த்தியான தோசை ரெசிபிலாம் நம்ம நிறைய போட்டிருக்கோங்க. நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.